بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். நம் அனைவருக்கும் அவனுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்கான நல்ல வழிகளை அவன் காட்டித்தர வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சிறிய நினைவூட்டலை செய்து கொண்டு வகுப்புக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் சஃபர் மாதத்தினுடைய பிறை 15களில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், சஃபர் மாதத்தினுடைய அரைவாசியை நாங்கள் பூர்த்தி செய்து விட்டோம். எஞ்சியிருக்கக்கூடிய 15 தினங்கள் அதனைத் தொடர்ந்து வர இருக்கிறது ரபீஉல் அவ்வல், வசந்தத்தின் வருகை. எங்களுக்கு தெரியும், வசந்தம் ரபீஉல் அவ்வல் பிறந்து விட்டால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படாமல் இருப்பது இல்லை. எல்லா இடங்களிலும், எல்லா மேடைகளிலும், எல்லா மிம்பர்களிலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், குடும்ப வாழ்க்கை, அவருடைய ஆத்மீக வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்று சொல்லி பல கட்டங்களாக பிரித்து ஒவ்வொருவரும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவார்கள். ஆனாலும் கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது அதே குறைந்து கொண்டு போகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சீராவுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் இடையிலுள்ள உறவை பார்க்கும் பொழுது ரொம்பவும் கவலையாக இருக்கிறது. எங்களுடைய சிறார்கள், எங்களுடைய வாலிபர்கள், எங்களுடைய பெண்கள், ஏன் ஐவேளை தொழுகைகளுக்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு போய்விட்டு வரக்கூடியவர்கள், தாவா களத்தில் உள்ளவர்கள் கூட எந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், வாழ்க்கையை பற்றி அறிந்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு நேரடியாக குர்ஆனினூடாக சொல்லப்பட்டது, உங்களுடைய வாழ்வுக்குரிய அழகான முன்மாதிரி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை தான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கும் என்று சொல்லல, இருக்கிறது என்று சொல்லிவிட்டான். இருக்கிறது, அது இறந்த காலத்திலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். நடந்து முடிந்த விஷயம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா, உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கண்ணாடி நீங்கள் பார்த்து நடப்பதற்கு, அதனை பார்த்து சரி செய்து கொள்வதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை தான், அவர்கள் தான் என்று குர்ஆன் அக்குவேராக ஆணிவேராக சொல்லிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள். ஏதோ ரமலானுடைய காலத்தில் பத்ர் யுத்தம் வந்தால் யுத்தத்தை பற்றி பேசுகின்றோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு யுத்த களங்களை பற்றி ஓரளவு அறிந்து வைத்திருக்கின்றோம் என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் அது வெறுமனே ஒரு 3% மட்டும்தான். 97% பகுதிகள் மறைக்கப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நாங்கள் கதைப்பது கிடையாது, அதை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு விடயமும் படிக்கப்பட வேண்டியவைகள், படித்து கொண்டே இருக்கலாம், முடிந்து போக மாட்டாது. இன்னக லஅலா ஹுலுகின் அதீம். சுப்ஹானல்லாஹ். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, குறிப்பாக சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களுடைய முத்தவல்லிகள், நிர்வாகிகளுக்கு
பள்ளி வாயில்களில் இமாமத்து செய்யக்கூடிய பொறுப்பாக இருக்கக்கூடிய இமாம்களுக்கான ஒரு மிக பணிவான வேண்டுகோள், வர இருக்கின்ற ரபீஉல் அவ்வல் மாதத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டு கொண்டால் மிக பிரயோஜனமாக இருக்கும். நிகழ்ச்சிகள் செய்யலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீராவை பற்றி பேசலாம். தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம், தொடர்ந்து பேசுவோம். தலையங்கங்களை நிர்ணயித்து பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்து வீட்டுக்காரர்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாற்றுமத்தை சார்ந்த சகோதரர்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தொழுகையும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய இராக்காலமும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் எப்படி நடந்து கொண்டார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுற்றுச்சூழலை எப்படி நேசித்தார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த ஊர் மக்காவை எப்படி நேசித்தார்கள், மதீனாவை எப்படி நேசித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் பேசுவதற்கு இன்னொரு தலையங்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொன்றாக பேச முடியும், ஒவ்வொன்றாக கதைக்க முடியும். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, செய்யப்பட வேண்டிய ஒரு காத்திரமான பணி என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. நீங்கள் அனைவரும் அதற்கு உடன்படுவீர்கள். ஏனென்றால் நானும் நீங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற காலத்தில், பள்ளிக்கூடம் என்று சொல்லி மக்தப், இன்றைக்கு சொல்கிற மக்தப் என்று சொல்லி, அன்றைக்கு சொல்கிற பள்ளிக்கூடம் என்று சொல்லி, பள்ளிக்கூடங்களுக்கு போகிற காலத்தில் அந்த தலீமுல் குர்ஆன் ஓதக்கூடிய காலத்தில் எனக்கும் உங்களுக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்னெல்லாம் தெரிந்திருந்ததோ அவைகள் இன்று பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் தெரியுமோ என்று தெரியாத அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய சீரா முஸ்லிம் உம்மத்துக்கு மத்தியில் மங்கிக் கொண்டு போகிறது, மறைந்து கொண்டு போகிறது. எனவே அன்பாக சொல்லுகின்றேன், மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், அங்கே கடமை புரியக்கூடிய இமாம்களுக்கு சொல்லுகின்றேன், பாடசாலைகளுடைய நிர்வாகத்துக்கு சொல்லுகின்றேன். இந்த ரபீஉல் அவ்வலை பயன்படுத்தி அதனூடாக எங்களுடைய சிறார்களுக்கும் எங்களுடைய முஸ்லிம் உம்மத்துக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹுடைய சீராவை பற்றிய ஒரு விழிப்புணர்வை எப்படி ஏற்படுத்தலாம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். காலத்தின் தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் சூரா அல் பக்ராவினுடைய 40வது 41வது திருவசனங்களை ஓதினேன். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பல விடயங்களை பற்றி பேசுகின்றான். நாங்கள் சென்ற 2 வாரங்களாக இதே தொடரைத்தான் பேசி வருகின்றோம். அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சென்ற வாரம் நாங்கள் படித்த ஒரு பாடம்தான் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது எவ்வளவு முக்கியமானது. வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஹூன். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது முஃமின்களை பற்றி. முஃமின்கள் என்றால் யாரு? முஃமின்கள் என்றால் யாரு? கத் அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில விடயங்களை சொல்லும் பொழுது இறந்த கால வாசகங்களை இட்டு சொல்லுவான். முஃமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லல. முஃமின்கள் இதற்கு பிறகு பிறந்து வாழ இருக்கின்ற ஒரு முஃமினான மனிதனை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான். முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், இன்னும் பிறக்கவே இல்லை, ஆனால் அவர் முஃமினாக இருந்தால் வெற்றி பெற்று விடுவார். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். முஃமின்கள் என்றால் யாரு? அவர்களுடைய தகமைகள் என்ன உலகத்தில் எல்லாரும் சொல்றது, என்ன போல நல்லவன் யாரும் இல்லை, நான் நல்லவன். தன்னை சுத்தப்படுத்தி பிறரை கொச்சப்படுத்துவது தான் மனிதனுடைய இயல்பு, மனித பண்பு. அப்படித்தான் நான் நல்லவன். மற்றவர்களுடைய குறைகளுக்கு நீதி அரசர்களாக மனிதர்கள் இருப்பார்கள், தன்னுடைய குறைகளுக்கு ஒரு லோயராக இருப்பார்கள், சட்டத்தரணியாக இருந்து அதற்கு அவர் எக்ஸ்கியூஸ் வாங்குவார். நான் இதை செய்ததற்கு காரணம் இதுதான். ஆனால் யதார்த்தத்தில் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? மற்றவர்களுடைய தவறுகளுக்கு சட்டத்தரணிகளாக இருந்து கொண்டு, லாயர்ஸாக இருந்து கொண்டு, தன்னுடைய தவறுக்கு ஜட்ஜாக இருக்க வேண்டும். நான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி,
நான் ஒரு துரோகி, நான் இப்படி செய்திருக்கின்றேன் என்று என்னை நானே கண்டித்துக் கொள்ளக்கூடிய, என்னை நானே தண்டித்துக் கொள்ளக்கூடிய, என்னை நானே பனிஷ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒருவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுடைய பண்பு. மற்றவர்களுடைய தவறுகளுக்கு நாங்கள் காரணம் தேடுவோம், அதற்கு நாங்கள் எக்ஸ்கியூஸ் தேடுவோம். அதுதான் ஒரு முஸ்லிமிடத்தில் வர வேண்டிய பண்பு. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஆனால் அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முஃமின்கள் யார் என்று அவனையே சொல்லிவிட்டான். வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் அவர்களை வர்ணிக்கவில்லை. முஃமின்களை வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் அல்லாஹ் வர்ணிக்க இல்லை. அல்லாஹ் அவர்களை வர்ணிக்கிறான் வணக்க வழிபாடுகளை போன்று பண்பாட்டை கொண்டும் வர்ணிக்கின்றான். எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகள் வாழ்க்கையில் முக்கியமோ அதே அளவுக்கு பண்பாடும் முக்கியம். சுப்ஹானல்லாஹ். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன் வல்லதீன ஹும் அனில் லஹ்வி முஅரிதூன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத்தை கொஞ்சம் படிங்க. தேவையில்லாத விடயங்களை விட்டும் அவர்கள் தங்களை ஒதுக்கிக் கொள்வார்கள், ஓரமாக இருப்பார்கள். லவ் தேவையில்லை. இதை கேட்கறத்தினால, இதை படிக்கிறத்தினால, இதை செய்வதத்தினால இதில் எனக்கு எந்த வகையான லாபமும் இல்லை என்று எதை நினைக்கிறார்களோ, எது இருக்கிறதோ அதை விட்டும் அவர்கள் ஒதுங்கி நிற்பார்கள். வல்லதீன ஹும் அனில் லஹ்வி. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, நான் என்ன சொல்லுகின்றேன், நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. எங்களுடைய 24 மணி நேரத்தில் எத்தனை மணித்தியாலங்கள் தேவையில்லாத விடயங்களில் கழியுது, தேவையில்லாத விமர்சனங்களில் கழியுது, தேவையில்லாத விடயங்களை பற்றி பேசிக்கொண்டும் ஃபார்வர்ட் பண்ணிக்கொண்டும் ஷேர் பண்ணிக்கொண்டும் கமெண்ட்ஸ் சொல்லிக்கொண்டும் எவ்வளவோ நேரத்தை கழிக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் பெரிய யுத்தம் செய்கிறோம் என்று சொல்லி. பெரிய யுத்தம், எங்களுக்கு பெரிய ஒரு வகையான ஆதங்கங்கள் இருக்கிறது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சமூக வலைத்தளங்களிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றை விமர்சித்து வேலை இல்லை. எந்த இடத்தில் விமர்சிக்கப்பட வேண்டுமோ, எந்த இடத்தில் தவறுகள் சுட்டிக்காட்டப்பட வேண்டுமோ, யாரிடத்தில் சொல்லப்பட வேண்டுமோ அவர்களை நாடி, அவர்களை அணுகி, அவர்களுக்கு முன்னால் அந்த தவறுகள் சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது, சுட்டிக்காட்டி விட்டேன், என்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது. வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். பகிரங்கமாக, தெளிவாக, அழகாக, முறையாக எத்தி வைப்பது மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. அதற்கு பின்னால் உள்ளதை பற்றி அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்க மாட்டான் என்ற நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வந்துவிட வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு புறத்தில் தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவார்கள், ஹுஷூ ஹுதுவுடன் நிறைவேற்றுவார்கள். அதற்கு பிறகு சொல்லுகிறான், வல்லதீன ஹும் அனில் லஹ்வி. தேவையில்லாத விடயங்கள், பராக்காக்கக்கூடிய விடயங்களை விட்டும், தன்னுடைய ஆப்ஜெக்டிவ், தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளை விட்டும், தன்னை திசை திருப்பக்கூடிய விடயங்களை விட்டும் அவர்கள் ஒதுக்கி நிற்பார்கள். அடுத்தது சொல்லுகின்றான், ஜகாத்தை நிறைவேற்றுவார்கள். ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பயுமே ஜகாத் என்று சொல்லும் பொழுது நாங்கள் யோசிக்க வேண்டும், என்னுடைய சமூக பொறுப்பு என்ன, நான் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு கட்டத்தில் கடமையாக்கியிருக்கின்றான். உன்னுடைய பணத்தில் 2.5% சமூகத்துக்கு செலவழிக்கப்பட வேண்டும். 2.5% சமூகத்துக்கு கொடுத்து விடு. உனக்கு மட்டுமல்ல, சமூகத்தையும் வாழ வைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். 2.5%, அதுக்கு மேலே இன்னும் எம்மாத்திரமாக இருக்கிறது. குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு செலவழிக்க வேண்டும், கேட்டு வாரவருக்கு கொடுக்க வேண்டும், நோயாளிகளுக்கு செலவழிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அனைத்தையும் ஜகாத்தால செய்யணும் என்பதல்ல, அனைத்தையுமே ஜகாத்தால. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அதுவும் ஒரு பிரச்சனை. வாப்பக்கு பைபாஸ் பண்ணுவதற்கு ஜகாத்து பாவிக்கலாமான்னு கேட்குறாக்களும் வைக்கிறாங்க. தங்கச்சியிட மகளோட கல்யாணத்தை ஜகாத்தால் செஞ்சிடலாமான்னு கேட்குறாக்களும் வைக்கிறாங்க. கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம். உங்களை ஜகாத்து கொடுக்க வைத்த ரப்பு உங்களுடைய தங்கச்ச ஜகாத்தை வாங்குற ஆளாக வைத்திருக்கிறான். அல்லாவுக்கு நாடி இருந்தால் தங்கச்சீட ஜகாத்தை வாங்குறாளாக அல்லாஹ் உங்களை ஆக்கியிருக்கிறான் தானே. உங்களை உயர்த்தி வைத்த அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தி, சங்கைப்படுத்தி, அவனுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்தி
ஜகாத்து கொடுக்க வானம். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு ஜகாத்தை ஹராமாக்கியது போன்று, அது மார்க்கம், அது ஷரியத். தன்னுடைய குடும்பத்துக்கு ஜகாத்து ஹராம். இன்ன லா நஅக்குலு ஸதகா, நாங்கள் ஜகாத்து சாப்பிட மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்து சாப்பிட மாட்டார். இன்று வரைக்கும் அந்த சட்டம் அமுல் இருக்கிறது. அந்த வம்சத்தில் வந்த சாதாத்துகள், அந்த வம்சாவளியில் வந்தவர்கள் ஜகாத்து சாப்பிட மாட்டார்கள். ஜகாத் அவர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ட குடும்பத்துக்கு எப்படி ஜகாத்து வாங்க வேண்டாம், ஜகாத்து கொடுக்க வேண்டாம், ஜகாத் அவர்களுக்கு ஹராம் என்று சொன்னார்களோ, அதே போல ஒவ்வொரு பணக்காரனும் யோசிக்க வேண்டும், நான் பணக்காரனாக இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் என்னிடத்தில் செல்வத்தையும் செழிப்பையும் வசதியையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கும், என்னை இப்படி அல்லாஹ் வாழ வைத்திருக்கும் காலமெல்லாம் என்னுடைய குடும்பம், என்னுடைய உடம்பிறப்புகள், என்னுடைய பந்தம், என்னுடைய சொந்தம், என்னுடைய பந்தத்தில் யாருமே ஜகாத்து யாரிடத்திலும் வாங்கக்கூடாது. ஜகாத்து பணத்தில் ஜகாத்தால் அவர்கள் வாழவே கூடாது. அவர்கள் என்னுடைய சதகாவில், என்னுடைய செலவில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். யாருக்கு நீண்ட ஆயிலும் வாழ்வாதாரத்தில் பரக்கத்தும் தேவைப்படுகிறதோ, கிடைக்க வேண்டுமென்று யாருக்கு ஆசை இருக்கிறதோ, ஃபல்யஸில் ரஹ்ம, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய இரத்த உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். சேர்ந்து வாழுவது என்றால் அவர்களுடைய தேவைகள் எங்களால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். குடும்ப உறவுகளை பேண வேண்டுமென்றால் 2 விடயத்தை மட்டும் செஞ்சால் போதும், வேறொன்றுமே செய்ய தேவையில்லை. யாரிடத்தில் இந்த 2 விஷயம் இல்லையோ அவர்களால் குடும்ப உறவுகளை ஒருபோதும் பேணி வாழ முடியாது. குடும்ப உறவுகளை பேணி வாழணும் என்றால் தவறுகள் நடைபெற மாட்டான்னு சொல்ல இல்லை. குடும்பத்துக்குள்ள தவறுகள் நிச்சயமாக நடைபெறும். தவறுகள் நடக்கும் பொழுதெல்லாம் மன்னித்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும். மன்னிக்கவும் வேண்டும், மறக்கவும் வேண்டும். ஃபல்யஃபு ஃபல்யஸ்ஃபஹு, மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். பேசுவதற்கு இனிமையாகத்தான் இருக்கிறது, கேட்பதற்கும் சுவாரஸ்யமாக இருக்கும். நடைமுறைப்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் சுவர்க்க வாழ்க்கையும் இன்பமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மன்னிக்கக்கூடியவர்கள், வல் காதிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை அடக்கி மக்களை மன்னித்து விடக்கூடியவர்கள். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அப்படிப்பட்ட குணமுடையவர்கள் முஹ்சினீன்கள், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அன்புக்குரியவர்களே, எனக்கும் நீங்கள் துஆ செய்யுங்கள், நான் உங்களுக்கும் துஆ செய்கின்றேன். இந்த பண்புடைய மக்களாக வாழ்ந்து மறைவோம். முதலாவது, மக்களுடைய தவறுகளை மன்னித்தோம், மறந்தோம், இது ஒன்று. இரண்டாவது, குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் இரண்டாவது செய்ய வேண்டிய இன்னும் ஒரு அம்சம் இருக்கிறது. உதவி செய்தோமா, உதவிகளை செய்துவிட்டு மறந்து விடுங்கள். உதவிகளை செய்துவிட்டு சூரத்து தஹ்ரில் வரக்கூடிய ஆயத்து, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளன்றும் பள்ளி வாயில்களில் 2வது ரக்அத்தில் ஓதுவார்கள் சுபஹுடைய தொழுகையில். சூரத்துல் இன்சான் அல்லது சூரத்து தஹர் என்ற பேர் இருக்குது, அது ஓதுவாங்க. அதில் ஓதக்குள்ள அந்த கொஞ்சம் பிரட்டி படிங்க அந்த ஆயத்தை. அந்த ஆயத்தை தனக்கு முன்னால் வச்சுக்கோங்க. அந்த ஆயத்தை தெரியுமா சொல்லுது? லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா. நீங்கள் எங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்று சொல்லவும் தேவையில்ல, தேங்க்ஸ் என்று சொல்லவும் தேவையில்லை. 2 இருக்குது. லா நுரீது மின்கும் ஜஸாஅன், ஜஸாக்குமுல்லாஹு ஹைர், எந்த கூலியும் வேணும் உங்களிடமிருந்து. எங்களுக்கு நீங்கள் எந்த நன்றியும் சொல்லவும் வேண்டாம். நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல. இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் உணவளிக்கின்றோம், உதவி செய்கின்றோம், கருணை காட்டுகின்றோம், வாரி வழங்குகின்றோம், தந்து கொண்டே இருக்கின்றோம். எங்களோட கையை உங்களுக்கு முன்னால் மேலே வச்சுக்கொண்ட காரணம் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூர், ஒன்றுமே வாணும். நீங்கள் ஏதாவது சொன்னால் அது உங்களுக்குரியது தான்.
ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் என்று சொன்னால் எனக்குரியதல்ல, அது உங்களுக்குரியது. அல்லாஹ் உங்களுக்கு மேலான கூலி தரட்டும் என்று எனக்கு துவா செய்தால் உங்களுக்குரியது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த 2 டூல்ஸ், இந்த 2ஐயும் வாழ்க்கையில் கடைபிடித்தால் டிப்ரெஷன் இல்லாமல் வாழலாம், பிரச்சனை இல்லாமல் வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். இன்றைக்கு மனிதனுக்குள்ள நோய் இருக்குதானே, மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் கூடிக்கொண்டே போகிறது. ஒருத்தனுக்கு உதவி செஞ்சால் அவன் வாழ்நாள் பூரா அடிமையாக இருக்கணும். ஒருத்தனுக்கு உதவி செஞ்சால் அவன் காணும் நேரமெல்லாம் என்னை பற்றி அந்த உதவியை ஞாபகப்படுத்தி நீங்கள் இப்படி செஞ்சீங்க, நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னு அவன் பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படி பேச இல்லைன்ற நோய், பேச இல்லைன்ற நோய். குறைஞ்சபட்சம் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட போடலையே, ஒரு SMS அடிச்ச இல்லையே, ஷார்ட் மெசேஜ் அனுப்பலையே, அப்படியெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க. மக்களுக்கு அந்த அளவுக்கு டிப்ரெஷன் ஆகிவிட்டது. மக்களுக்கு உதவி செய்தால் அந்த உதவியை பாராட்டணும், அந்த உதவியை சொல்லி காட்டணும், அது உதவிக்காக வேண்டியவர்களுக்கு வேறு சீட் கொடுக்கணும். இப்படியான நிலைகளில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் குடும்பங்களுக்கு சொல்லுகின்றேன், இந்த 2ஐயும் கடைபிடிங்க. ஒன்றே, தவறுகள் நிச்சயமாக நடக்கும், நடந்தால் மன்னித்தோம் மறந்தோம், மன்னித்து கொண்டே இருப்போம், மறந்து கொண்டே இருப்போம். அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் விருப்பம் இல்லையா? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு உதவி செய்து விட்டு, சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசர், ஒரு ஹலீஃபா, சஹாபாக்களுடன் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மனிதர், சஹாபாக்களுக்கு பிறகு வாழ்ந்த தாபிஈன்கள் ஒரு மிகப்பெரிய மனிதர் தான் அபு அல் ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தஃப்சீரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தித்தார்கள் மதீனாவில். சுலைமான் இப்னு அப்துல் மலிக் சந்தித்து ஒரு நீண்ட சம்பாஷணை, ஒரு நீண்ட ஒரு உரையாடல், படிப்பினைக்குரிய உரையாடல். அதில் சுலைமான் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய அரசர் இந்த அபுல் ஹாசிமிடத்தில் பல கேள்விகள் கேட்டார்கள். அவர் கேட்டார், குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் மௌத்தை கண்டு பயப்படுகின்றோம், ஆகிரத்தை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்று சொல்லி கேட்ட சந்தர்ப்பத்தில் அவர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்படித்தானே இருக்கும். யார் எதை பராமரித்து கட்டி காத்திருப்பார்களோ அதில் அவர்கள் தங்கி நிற்க ஆசைப்படுவார்கள். நீங்கள் உங்களோட உலகத்தை கட்டி காப்பதற்கும் உலகத்தை பராமரிப்பதற்கும் உலகத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சீங்க, அதனால் இங்கே இருக்க நீங்கள் விருப்பப்படுறீங்க. நாங்கள் ஆகரத்துக்கு தேவையானதை செஞ்சுருக்கின்றோம், அங்கே போய்த்து வாழ்கிறதுக்கு வீடு கட்டியிருக்கின்றோம், அதனால் அங்கே போய் சேர அவசரப்படுகின்றோம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் உங்களோட ஆகிரத்தை ஹராபாக்கிட்டீங்க, அதனால் ஆகிரத்துக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்தை ஹராபாக்கிட்டோம், அதனால் இதை விட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மறுவ கேட்டார், முஹ்சின் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் இப்படி உதாரணம். அல்லாஹ்வை சந்திக்க போகத்தானே வேணும், எல்லாரும் அல்லாஹ்வை சந்திக்கத்தானே வேணும், அவனுடைய இடத்துக்கு நாங்கள் போய் சேரணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கேட்டார். நல்லவர்களும் போவார்கள், கெட்டவனும் போவார்கள். அந்த சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? அழகாக சொன்னார்கள். ஒரு பிரயாணத்தை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்பி வரக்கூடியவரை வரவேற்பதற்கு எப்படி அந்த வீட்டிலுள்ளவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள், பிரயாணத்தை முடித்துவிட்டு வரக்கூடியவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தை பார்க்க போகின்றேன், பிள்ளைகளை பார்க்க போகின்றேன், எனக்கு அங்கே பெரிய ஒரு வரவேற்பு அதிர்ச்சி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். அதே போல ஒரு வீட்டை விட்டு பாஞ்சி போன, காணாமல் போன, தொலைந்து போன ஒரு அடிமை ஒருவர் வீட்டை விட்டு ஒளிச்சி போயிருந்துட்டு பல நாட்களுக்கு பிறகு வரும் பொழுது அதே வீட்டுக்குத்தான் அவரும் வாராரு. எப்படிப்பட்ட ஒரு மனோநிலையோடு வருவார், பயந்து பயந்து வருவார். என்ன நடக்குமோ தெரியாது, என்ன ஆகுமோ தெரியாது, என்னை எப்படி நடத்தாட்டுவார்களோ தெரியாது. சொன்னாங்க, கஅப்தின் ஆபிக்கின், பாஞ்சி போன ஒரு அடிமை தன்னுடைய செய்திடத்தில் திரும்பி வரும் பொழுது எப்படி வருவான், அதே போல தான் பாவிகள் வருவார்கள். அந்த சுலைமான் அப்துல் மலிக் அபுல் ஹாசிம் ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, ஒரு கேள்வி கேட்டாங்க. துஆக்கள்ல நல்ல துஆ என்னன்னு கேட்டாங்க. எனக்கு மிக விருப்பமான ஒரு பகுதியாக அது இருக்கிறது. கேட்டாங்க, துஆக்கள்ல ஆக நல்ல துஆ என்னன்னு கேட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? உபகாரம் செய்தவனுக்கு உபகாரம் செய்யப்பட்டவன் கேட்கும் துஆ.
துஆஉல் முஹ்ஸனி இலைஹி லில் முஹ்ஸின். உபகாரம் யாருக்கு செய்யப்பட்டதோ அவர் கேட்கும் துஆ உபகாரிக்கு. சுப்ஹானல்லாஹ். பிறருக்கு உபகாரம் செய்யுங்க. துஆவை எதிர்பார்த்து செய்ய வானம். அவங்க செய்வாங்க. அவங்களோட வாய் துறப்படும். நிச்சயமாக செய்வாங்க. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லித்தந்த அழகான பாடங்களில் ஒன்றுதான் வணக்க வழிபாடுகளை சொன்னது போலவே பண்பாட்டையும் சொல்லியிருக்கிறது. அந்த பண்பாடுகளில் ஒரு மிக முக்கியமான பண்பாடாக கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஆயத்தில் தொடர்ச்சியில் வருகிறது. வல்லதீன ஹும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? லி அமானாத்திஹிம், அமானிதங்களில் விடயத்தில், அமானிதங்களுடைய விடயத்திலும் அவர்களுடைய வாக்குடைய விடயத்திலும் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அமானிதமா? அமானிதம், அமானிதம். அது சுப்ஹானல்லாஹ். வஅஹ்திஹிம், வாக்கு. நாளைக்கு வாரேன், வாக்கு. நாளைக்கு தாரேன், வாக்கு. இது உங்களுக்குத்தான் வாக்கு. எதை வாக்காக நிறைவேற்றினார்களோ, எதுக்கு கையை கொடுத்து விட்டார்களோ, எதுக்கு சைன் பண்ணி விட்டார்களோ, சுப்ஹானல்லாஹ், அமானிதமும் வாக்கும் இதை நிறைவேற்றுவதில் அவர்கள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். நான் வாக்கு கொடுத்து விட்டேனா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, படிக்க வேண்டிய பாடம். வாக்கு கொடுத்தா வாக்கை நிறைவேற்றணும். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, ஒரு மனிதர் அல்லாஹுவை முன்வைத்து நிச்சயமாக நான் செய்வேன் என்ற ஒரு திடகாத்திரத்துடன் ஒரு வாக்கை கொடுத்து அவரும் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு திடகாத்திரம் கொண்டவராக இருப்பார் என்றிருந்தால் அப்படிப்பட்டவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வது அல்லாஹ் மீது கடமை. நிச்சயம் அல்லாஹ் உதவி செய்வான். உதவி செய்தும் இருக்கிறான், செய்து கொண்டும் இருக்கிறான். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது. இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஸஹீஹில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு மனிதர் கடன் கேட்டார், ஒரு இடத்துல போய் கடன் உதவி கேட்டார். அவர் சொன்னார், என்னப்பா கடன் கேட்டு வர, யார் ஷாஹித் இதுக்கு? சாட்சி யார்? சாட்சிகள் யாரும் இருக்க இல்லை. அவர் சொன்னார், வக்கஃபா பில்லாஹி ஷஹீதா, இந்த டிரான்சாக்ஷன், இந்த கொடுக்கல் வாங்கலுக்கு அல்லாஹ் சாட்சியாக இருக்கட்டுமே. சரியப்பா, சரி, அல்லாவை சாட்சியாக வச்சிட்டோம். நீ தரலட்டி, நீ மௌத்தாகிட்டா இதை திருப்பி யார் தருவாங்க? நான் யார்கிட்ட பற்றி கேட்க? இதுக்கு யார் போன? அவர் சொன்னார், வக்கஃபா பில்லாஹி வக்கீலா, இங்கே உனக்கு பொணத்தாரத்துக்கு என்னிடத்தில் சரீரப்புடையும் இல்லை, இங்கே என்னிடத்தில் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வே இந்த கடனுக்கு, இந்த டிரான்சாக்ஷனுக்கு வக்கீலாக இருக்கட்டும், அவனே வக்கீல் ஏஜென்ட்டாக இருக்கட்டும், நான் தர இல்லட்டி அவன்கிட்ட வாங்கி கொன்ற போல அவர் சொல்லிட்டார். நடந்தது தெரியுமா? இவர் பார்த்தாரு, அல்லாஹுடைய பேரை சொல்லி கேட்கிறார். அல்லாவை ஷாஹிதாக வைத்து, அல்லாவை புனையாக வைத்து இந்த கடனை கேட்கும் பொழுது கொடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி கொடுத்துட்டு சொன்னார், இத்தனாம் தேதி இன்னிடத்தில் இத்தனை மணிக்கு இந்த பணத்தை எனக்கு நீ திருப்பித்தான்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். அவரும் பணத்தை வாங்கி கொண்டு போனார். போனவரை தன்னுடைய கர்மங்கள் எல்லாம் முடித்து கொண்டார், தேவைகளை எல்லாம் முடித்து கொண்டார். குறிப்பிட்ட நாள் நேரம் வந்து விட்டது. பணத்தை எடுத்துக்கொண்டு அவரை சந்திப்பதற்காக வேண்டி ஆத்தோரத்துக்கு வந்து நிற்கிறார். ஏன், ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டும். வந்து பார்த்தால், யதார்த்தமாக வந்து பார்த்தென்று சொன்னால், அன்றைக்கு பெய்த உரத்த அடைமழையின் காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கே வேலை செய்து கொண்டிருந்த எந்த ஒரு தோணி, எந்த ஒரு படகும் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகுதில்லை. இடையில் எல்லாமே ஸ்தம்பிதமாக இருக்கிறது. கடனை கொடுத்தவரும் இவர் வருவார், அல்லாவை பிணையாக வைத்து, அல்லாவை ஷாஹிதாக வைத்து கடனை வாங்கி கொண்டு போனவன் வருவான் என்ற நோக்கத்தில் எதிர்பார்ப்பில் அவரும் வந்திருக்கிறாரு. அந்த புறமாக அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து, அல்லாஹ்வை புணையாக வைத்து எடுத்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் ரெண்டு பேருக்கும் சந்திப்பதற்கு தடையாக, திரையாக இருக்கிறது அங்கே ஓடக்கூடிய பெரும் வெள்ளம். ரெண்டு பேரும் இவர் எதிர்பார்த்திருக்கிறாரு, அவர் கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறாரு. அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்தது, ஏமாற்றிவிடக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. இயற்கை அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லை, இயற்கை அவர்களுக்கு உதவி செய்யவில்லை.
இதன் காரணமாக கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சார்? ஒன்றும் செய்யலாம். அல்லாஹ்வைத்தானே புனையாக வைத்தேன், அல்லாஹ்வைத்தானே ஷாஹிதாக வைத்தேன். ஒரு மூங்கில் அந்த பலகையில் இந்த பணத்தை அப்படியே கட்டி வச்சு சுற்றி அது உள்ளுக்கு எப்படியோ பதுக்கி வைத்து அது தூக்கி தண்ணியில் போட்டார். யா அல்லாஹ், இதை கொண்டு போய் உரியவன்ட்டு சேர்த்துடு யா அல்லாஹ். உன்ட பேரை சொல்லி வாங்கினது, உன்னை ஷாஹிதாக வைத்து வாங்கினது, இதை கொண்டு போய் கொடுத்துடு, என்ற பொறுப்பு முடிஞ்சு என்று கையில் தண்ணியில் போட்டார். அது தண்ணியில் போட்டால் தெரியாது போயிட்டு சேருமா சேரமாட்டாதா இல்லையா தெரியாது. இப்போ என்ன ஆகுது என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், பக்கத்துள்ளவர் எதிர்பார்த்து பார்த்து பார்த்து இருந்து களைத்து விட்டாரே. கடைசியாக ஒரு கம்பு மெலந்து வந்து கொண்டிருக்கிறது. அதை விறகுக்காவது எடுத்துக்கொண்டு போம் என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனால் போய் திறந்து பார்த்தா அதுக்குள்ள பணம் இருக்கிறது. பிறகு பிந்தின ஒரு காலத்தில் வெள்ளம் குறைந்து சந்தித்து பணத்தை திருப்பி கொடுத்தாரு. என்னை மன்னிச்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஷாஹிதாக வைத்து அல்லாஹ்வை புனையாக வைத்து எடுத்த பணம் இது, அன்றைக்கு நாள் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி. இல்லை, அந்த பணத்தை இறைவன் எனக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டான். நீங்கள் தண்ணியில் போட்ட பணம் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். வாக்குகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற திடகாத்தலம் இருந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உதவி செய்வார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, எடுத்துக்காட்டாக ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த திடகாத்திரத்தை, அந்த நம்பிக்கையை, அந்த தைரியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருள்வானாக. வ ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.